நம்ம தட்டோட புதைச்சு மறுநாள் வந்து ஒரு வாட்டர் வச்சு லைட்டாக க்யூரிங் பண்ணி அதில் இந்த மாதிரி சிமெண்ட்டு பால், அதாவது சிமெண்ட்டும் மண்ணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரேஷியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பரத்தி இந்த மாதிரி கூட்டி விட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த கேப் வந்து ஃபில்லிங் பண்ணும். சரிங்களா? அது கரெக்டான முறையில் வந்து ஃபில் பண்ண அப்புறம் வந்து நம்ம சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, கோனி சாக்கு சொல்லுவாங்க. கோனி சாக்கு இல்லை துணி, இந்த மாதிரி துணியை வச்சு ஃபுல்லாக வந்து ரப் பண்ணி துடைக்கணும். அப்படி துடைச்சாதான் வந்து தட்டோட ஃபினிஷிங் இருக்கும். அது துடைச்சிட்டு அந்த கேப் அந்த நம்ம அதாவது ஒவ்வொரு ஓடுக்கும் இடையில வந்து நம்ம கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சிமெண்ட் போல், அதாவது சிமெண்ட் நைஸ் வச்சு ப்ரெஷ் வச்சு ஆற்றிட்டோம் அப்படின்னா போக போக வந்து ஃபினிஷிங் நல்லா ஃபினிஷிங். ஒன்ஸ் வந்து நம்ம தட்டோடில் செக் பண்ணி சவுண்டு எதுவும் கேட்குதான்னு பார்த்து அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ரீலைட் பண்ணிடணும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கிடச்சிரும். இதை வந்து மறுநாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் வந்து நல்லா க்யூரிங் பண்ணிடணும். சரிங்களா? க்யூரிங் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தட்டோட வந்து திக்னஸ் நல்லாயிருக்கும், லைஃப் இருக்கும். இதே மாதிரி வந்து தண்ணி விட்டு ஓட்டம் பார்த்துக்கணும். சப்போஸ் மழை நல்லா பெய்யுது அப்படின்னா அந்த தண்ணி வாட்டம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறக்காண்டி இது வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.